ஹாய் வணக்கம். ஓகே, இன்னைக்கு என்ன நான் குக் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படின்னா எங்கே போனாலும் கிடைக்காதுங்க அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ங்க. ஆனால் அதை சாப்பிட்டோம்னா என்னெல்லாம் மெடிக்கல் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செய்யும்போது நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கறி கடைக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு சோரட்டுன்னு சொல்லி கேட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல. அங்கே கிடைக்காது, அது கிடைச்சாலும் 100 ருபீஸ் 200 ருபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கட் பண்ண உடனே நிறைய பேர் வந்து அது வாங்கிட்டு போயிடுவாங்க. இது வந்து நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ஹீமோக்ளோபின் லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், இது சாப்பிடுங்க அப்படின்றது நான் சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சோரட்டி எப்படி பண்ணலாம், எப்படி அதை வந்து பதமாக பண்ணணும், வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டெல்லாம் பண்ணோம்னா அது நல்லாவே இருக்காது. நல்லா நீங்கள் ஒரு ரசம் வச்சுக்கிறீங்க, இல்லை நீங்கள் அதுவே சாப்பாடை போட்டு நீங்கள் பெரட்டி சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் செய்ய போட்டு சுவரட்டு, வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். நான் 2 மண்ணீரல் வாஷ் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 4 பேர் நம்ம சாப்பிட்லாம். இதை வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப் சைஸில் கட் பண்ணி கொஞ்சோண்டு வாட்ரு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சிடணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் நீங்கள் லைட்டாக தான் இதை வாஷ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் 1/4 டீஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது நான் வீட்டை அரைச்ச மிளகாத்தூள். நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜீரகத்தூள், இது ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். இது வந்து பெப்பர் தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. சால்ட்டு, நான் வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை, ஏன்னா அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா இன்னும் ஒவ்வொரு மசாலாவாகிடும். இப்படி நம்ம இதில் சிம்பிளாக வந்து நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குக் பண்ணோம்னாலே போதும். டேஸ்ட்டு வேறு செம்மையாக இருக்கும். நான் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் நான். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க அதை. இப்போ வந்து நான் வந்து பேன் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 50 கிராம்குள்ளே ஆயில் போட்டுக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பட்டை, லவங்கம் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. அந்த டேஸ்ட்டு டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிடும். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அப்படியே வந்து இந்த மண்ணீரல் அப்படியே இதில் போட்டுடலாம். அதில் கொஞ்சம் மசாலா ஒட்டி இருக்குது. அந்த மசாலாவில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி அப்படியே இதில் ஊற்றிடுங்க. நீங்கள் கருவேப்பிலை வந்து பொறுமையாக நம்ம ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே நீங்கள் போடாதீங்க, டேஸ்ட் ஒரு மாதிரி மாறிடும். இவ்வளோதான் இதுக்கு பதமே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போடாதீங்க. இதுலேயே நீங்கள் குக் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்ட்டு. இந்த தண்ணியிலேயே வந்து இது கொஞ்சம் நல்லா வேகணும். இது கொஞ்சம் நீங்கள் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு கூட நீங்கள் உள்ளே வேகணும். பார்க்குறதுக்கு வெளியில் வந்து அது வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் வெந்திருக்காது. அது உள்ளேயும் நல்லா வேகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் மூடி போட்டு போட்டு இறக்கி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படி நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ வந்து பாருங்கள், நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டோம். கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணாதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதுக்கு கருவேப்பிலை தான் வந்து நல்ல டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்க்கு வந்து நான் வந்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது பாருங்க. இப்போ எண்ணெய்லாம் மேலே மிதக்குது, நல்லா மசாலாவோட இதெல்லாமே நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் இது வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த தொக்கு மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். கொஞ்சம் உப்பு தூக்கலாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம ரைஸில் ஏதாவது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். மற்றபடி நீங்கள் சாம்பார், ரசத்துக்கு அது வச்சு கூட சாப்பிட்லாம். பட் இது வெறும் நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிறைய மெடிசின் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா இது வந்து ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான மண்ணீரல் ஃப்ரை ரெடி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சேனல்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். வேறு எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணிக்கவே இல்லை. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. பியூட்டிஃபுல்லான யம்மியான மண்ணீரல் ரெடி.